இந்த தியரிஸ் வந்து தியரிஸ் ஆஃப் லேர்னிங், கற்றல் கோட்பாடுகள் தான். சரிங்களா? அதாவது கற்றல் லேர்னிங் அப்படிங்கிறது எப்படி நடக்குது அப்படிங்கிறத நம்ம விலங்குகளை வச்சு உளவியல் அறிஞர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிரூபணம் பண்ணியிருக்கிறாங்க, ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி ப்ரூவ் பண்ணப்பட்ட தியரிஸை தான் நம்ம பார்க்க போறோம். யார் யாரு என்ன ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஸோ கற்றல்னால என்ன நடக்குது அப்படிங்கிறதையும், அது எப்படி நடக்குது, உண்மையா நடக்குதா இல்லையா அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் தியரி வந்து தாண்டைக். தாண்டைக்கோட முயன்று தவறி கற்றல், ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் அப்படின்னு இதை சொல்லுவோம். முயன்று தவறி கற்றல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை இன்ட்ரடியூஸ் பண்ணவர் வந்து எட்வர்டு எல் தாண்டைக். இது நேம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சில டைம் வந்து இஎல் தாண்டைக் அப்படின்னு கொடுப்பாங்க, சில டைம் வெறும் தாண்டைக்னு ஆன்சர்ல கொடுப்பாங்க, எட்வர்டு எல் தாண்டைக்னு கொடுப்பாங்க. இது எல்லாம் ஒண்ணுதான், எல்லாமே ஒண்ணுதான். ஸோ நீங்க வந்து கொஸ்டின் பேப்பர்ல ஆன்சர் எப்படி வந்தாலும் எழுதுறதுக்கு நீங்க வச்சுக்கணும் அதுக்காக. ஸோ இந்த தியரியை இனிஷியேட் பண்ணது வந்து அவர் தான், தாண்டைக். சரி, இவரு எதெல்லாம் இந்த கற்றல் கோட்பாட்டுக்காக சோதனை பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா பார்த்துக்கோங்க. எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஆன் சிக்கன்ஸ், ரேட்ஸ் அண்ட் கேட்ஸ். சரிங்களா? அதாவது கோழி, பூனை, எலிலாம் வச்சு என்ன பண்ணியிருக்கிறாருன்னா சோதனை பண்ணியிருக்காரு. இப்படிலாம் கூட ஒரு கேள்வி கேட்கணும்னா தாண்டைக் பயன்படுத்திய விலங்குகள் பெயர் என்ன, சோதனைக்கு பயன்படுத்திய விலங்குகள் எது அப்படின்னு சொல்லிட்டு இதுல மாத்தி கொடுக்கலாம். நாய் அப்படின்லாம் கொண்டு வந்தா நாய் இவர் பண்ணல, ஆனா நாய் இன்னொருத்தர் பண்ணியிருக்காரு, அதனால அதுல இருக்கிறதே மாத்தி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு. அதனால கோழி, பூனை, எலி இதெல்லாம் வந்து என்ன பண்ணாருன்னா இவர் சோதனைக்கு பயன்படுத்தினார், ஒரு கற்றல் எப்படி நடக்குது அப்படிங்கிறத. ஸோ இதுல இப்ப இன்னைக்கு சோதனை என்ன அப்படிங்கிறத நீங்க இந்த பிக்சர்ல பாருங்க, அப்புறம் நான் இதை எக்ஸ்பிளைன் பண்றேன். சரிங்களா? இங்க பாருங்க, இதுதான் அந்த சோதனை, இவர் தாண்டைக் பண்ண சோதனை. இந்த பூனை இருக்கு இல்லையா, ஒரு பசி இருக்கிற, மியூட் பண்ணிக்கோங்கம்மா, யாரோ ஒருத்தர் மியூட் பண்ணாம இருக்கு, மியூட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு பசியோட இருக்கிற ஒரு பூனையை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த பாக்ஸ்குள்ள விட்டுட்டாங்க. ஓகேவா? வெளியே என்ன பண்ணிட்டாங்க, ஒரு மீன் துண்டை வச்சுட்டாங்க இந்த இடத்துல. ஸோ பூனைக்கு மீன் ரொம்ப பிடிக்கும், மீன் துண்டை ரொம்ப பிடிக்கும். இப்ப என்ன பண்ணுதுன்னா மீன் துண்டை வச்சது மட்டும் இல்லாம இந்த மீனோட வாசனை அந்த பூனைக்கு உள்ள போகுது. வாசனை வந்து தூண்டலா இருக்கு. அப்ப பூனை என்ன பண்ணுது, அந்த மீனை நம்ம எடுத்தாகணுமே, நம்ம சாப்பிட்டாகணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் தாவுது, உடைச்சு பாக்குது, எப்படியாவது வெளியே போயிருவோமா இந்த கூண்டை விட்டு, போனா அந்த மீன் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு பாக்குது. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த லேட்ச் இருக்குல்ல, இந்த இதை வந்து தெரியாம அந்த பூனை டச் பண்ணிட்டா இந்த டோர் ஓப்பன் ஆயிரும், பூனைக்கு என்ன கிடைச்சிரும்னா இந்த மீன் கிடைச்சிரும். இப்ப மனுஷன்னா என்ன பண்ணுவோம், நமக்கு நார்மலா ஒரு நாலேஜ் இருக்கு, அதுவுமே பிறந்த குழந்தை ஒன்னொன்னா கத்துக்கிட்டு தான் வரணும். ஆனா நம்ம இப்ப என்ன பண்ணுவோம், ஒரு பாக்ஸை விட்டு வெளியே வரணும்னா எந்த இடத்துல டோர் இருக்கோ டோரை ஓப்பன் பண்ணுவோம், இல்லைன்னா எங்கெல்லாம் வந்து இந்த லேட்ச் மாதிரிலாம் இருந்ததுன்னா ஈஸியா நாம கண்டுபிடிச்சிருவோம். ஆனா பூனைக்கு இந்த விஷயம் புதுசு. இந்த லேட்சை இழுத்தா அந்த டோர் திறக்குங்கிறது அந்த பூனைக்கு சுத்தமா தெரியாது. என்ன பண்ணுது, பாக்ஸ் ஃபுல்லா சுத்தி சுத்தி பாக்குது, அங்கிட்டு மோதி பாக்குது, இங்கிட்டு தள்ளி பாக்குது. அந்த வாசனை அதை வந்து ஸ்டிமுலேட் பண்ணி விடுது, எப்படியாவது அந்த மீனை திண்டுறமே அப்படின்ட்டு. தெரியாதனமா ஒரு தடவை என்ன பண்ணிடுது, இந்த லேட்சை இழுத்துருது, டோரு ஓப்பன் ஆயிருது, இந்த பூனைக்கு வந்து இந்த மீன் கிடைச்சிருது. சரிங்களா? இப்ப இது ஃபர்ஸ்ட் டைம். இப்ப அடுத்த தடவை இதே மாதிரி இந்த பூனையை நாம மூடி வைக்கும் போது அது என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்கா முதல் தடவை இதை இழுத்ததுனால எனக்கு பரிசு, அதாவது ஒரு ஃபுட்டு கிடைச்சது. அப்ப ரெண்டாவது தடவை மறுபடியும் நான் இதை வந்து இழுத்தேன் அப்படின்னா எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற நாலேஜ் அதுக்கு கிடைச்சிருது. ஸோ ரெண்டாவது டைமு மறுபடியும் இதை தாண்டி இதெல்லாம் பண்ணாது, என்ன பண்ணலாம், டைரக்டா இதை இழுத்தாவே அதுக்கு தெரிஞ்சிடும் நமக்கு இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ட்ரைனிங், ப்ராக்டிஸ், பயிற்சி மூலமா இந்த ஒரு கற்றல் வந்து அந்த பூனைக்கு நடக்குது. அதாவது இந்த லேட்சை நாம இழுத்தோம் அப்படின்னா இந்த பாக்ஸோட டோர் திறந்து நமக்கு இந்த ஃபுட்டு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நாலேஜ் வந்து கற்றல் வந்து அங்க அந்த பூனைக்கு நடக்குது. இதுதான் சோதனை. சரிங்களா? ஸோ இந்த சோதனையில இங்க என்ன சொல்றோம்னு பாத்துக்கோங்க. ஸோ ஒரு ஹங்கிரி கேட் இன்சைடு த பசில் பாக்ஸ், அதோட பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க, பசில் பாக்ஸ். சரிங்களா? ஒரு பசியல்ல ஒரு பூனையை வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா ஒரு பசில் பாக்ஸ்க்குள்ள போட்டு வச்சிடுறாங்க, வெளியே ஒரு மீன் துண்டை வச்சிடுறாங்க. ஓகேங்களா? It tries to squeeze through every opening. It claws and bites at the bars and wires.
இட் த்ரஸ்ட் இட் பாஸ் த்ரூ எனி ஓப்பனிங் அண்ட் கிளாஸ் அட் எவ்ரி திங் இட் ரீச்சஸ். அது என்ன பண்ணுது, ஏதாவது ஒண்ணு பண்ணி அந்த பாக்ஸை விட்டு வெளியே போகணுமேனு கீறி பாக்குது, தட்டி பாக்குது, கடிச்சு பாக்குது, என்னென்னவோ பண்ணுது. சரிங்களா? கடிச்சு எல்லாத்தையும் பார்த்து அதால முடிஞ்ச எல்லா முயற்சியும் மேற்கொண்டு பாக்குது. ஆக்சிடென்டா தான் அந்த லேட்ச் வந்து என்ன ஆகுதுன்னா திறந்துக்குச்சு. தாழ்பா வந்து தற்செயலா தான் திறந்துக்குது. நம்ம சொன்னேன் இல்லையா, அது பூனைக்கு தெரியாது. இதை இழுத்தோம்னா அந்த இது திறக்கும் தெரியாது. இடிக்கும் போது தெரியாதனமா இடிச்சிருது, டக்குன்னு அந்த டோர் திறந்துருது. ஸோ அந்த பூனைக்கான பரிசு கிடைச்சிருது. இது தொடர்ந்து அந்த பூனை 2வது தடவை இதே மாதிரி பாக்ஸ்ல அடைக்கும் போது ஈஸியா அது என்ன பண்ணிடும், லேட்சை இழுத்துட்டு போய் எடுத்துட்டு போயிடும். ஸோ இதுதான் இங்க இது. அப்ப இதுல என்னென்ன கற்றல் நிலைகள் அந்த பூனைக்கு நடக்குது அப்படின்னா, முதல்ல உந்துதல் வேணும், மோட்டிவ். என்ன உந்துதலை தருதுங்க அப்படின்னா, அந்த வாசனை வந்து பூனைக்கு உள்ள போயிருது, பாக்ஸ்குள்ள போய் அந்த மீனை நாம எப்படியாவது எடுத்து சாப்பிடணுங்கிற ஒரு மோட்டிவேஷனை கொடுக்குது. சரிங்களா? ஸோ கற்றலுக்கு முதல்ல தேவை என்ன அப்படின்னா, மோட்டிவ் வேணும், உந்துதல் வேணும். சரிங்களா? நிச்சயமா நாம இதை படிச்சே ஆகணும், இன்னைக்கு கிளாஸ் போயே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நமக்கான ஒரு உந்துதல் வந்து கண்டிப்பா தேவை. அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். 2வது என்ன அப்படின்னா, இலக்கு வேணும். பூனைக்கு என்ன இலக்கு இருந்தது, அந்த மீன் துண்டு இலக்கா இருக்கு. அதான் மீனை எடுத்து நான் சாப்பிடணும், எனக்கு அது வந்து இலக்கா இருக்கு. அப்ப நாமளும் என்ன பண்ணணும், நமக்கு ஒரு உந்துதல் இருக்குது, பிளஸ் இலக்கும் நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். எனக்கு வந்து அந்த பூனையை நான் அந்த அந்த மீனை நான் எடுத்து நான் கண்டிப்பா சாப்பிட்டுருவேன், அதுதான் என்னுடைய இலக்கு இப்போதைக்கு. அப்ப அதை நோக்கி நான் என்னுடைய முன்னேறுவேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணிடுறோம். சரிங்களா? அடுத்தது பிளாக், முடக்கம். முடக்கம் அப்படின்னா, நான் இந்த பூனை என்ன பண்ணிருக்காங்க, பாக்ஸ்குள்ள போட்டு வச்சிருக்காங்க, முடக்கி வச்சிருக்கிறாங்க உள்ள. அப்ப அது என்ன பண்ணுது, அந்த முடக்கி வச்சிருக்க அதை விட்டு வெளியே வர ட்ரை பண்ணுது. அதுதான் இந்த இடத்துல பிளாக் அப்படின்னு சொல்றோம், முடக்கம்னு சொல்றோம். முடக்கி வச்சிருக்காங்க உங்களை. இப்ப நம்மளே சொல்றோம்ல, நான் வந்து பயங்கர பிஸியா இருக்கேன், ஏதோ ஒரு விஷயத்துல ஈடுபட்டுட்டு இருக்கேன், என்னால அதை விட்டு வெளியே வர முடியல அப்படிங்கிற மாதிரி. வெளியே வரணும். நமக்கு எது வந்து இன்னும் இன்னும் சொல்லணும்னா, நம்ம சோபிஸ்டிகேட்டடா ஒரு கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல உட்காந்துருக்கோம்ல, அதெல்லாம் விட்டு வெளியே வரணும். பூனை போப்பா, எங்க போய் நான் மீன் எடுக்கிறது, இந்த பாக்ஸே பூட்டி கிடக்குதுன்னு பேசாம உட்கார்ந்து இருந்ததுன்னா, தற்செயலா கூட அது அந்த லேட்ச் மேல இடிச்சிருக்காது, அந்த தாப்பால திறந்திருக்காது இல்லையா? ஸோ அதுதான் இங்க முடக்கம் பண்ணக்கூடாதுன்றோம். அடுத்தது ரேண்டம் மூமெண்ட். தொடர்ந்து இயக்கம் பண்ணுது. என்ன பண்ணுது அந்த பூனை, என்ன பண்ணுச்சு, நம்ம சொன்னோம்ல, ஏதாவது ஒண்ணு பண்ணி பார்ப்போமே, ஏதாவது ஒரு முயற்சியில நமக்கு வெற்றி கிடைக்குமே அப்படின்னு முட்டி மோதி பாக்குது. நம்மளும் அப்படிதான். கண்டிப்பா நம்ம முயற்சி பண்ணி பார்ப்போமே, நம்ம முயற்சி ஏதோ ஒரு விதத்துல வெற்றி பெறும், ஒரு தடவை இல்லையா அடுத்த தடவை அப்படின்ற மாதிரி நம்ம போறோம். ஸோ அதுதான் அடுத்தது ரேண்டம் மூமெண்ட். சரிங்களா? தொடர் இயக்கம் இருந்துகிட்டே இருக்கணும். அப்ப அது அடுத்தது சான்ஸ். அதுல ஏதாவது ஒரு சான்ஸ்ல நம்ம வெற்றி பெற்றோம். ஓகேங்களா? அதுதான் சான்ஸ் சக்சஸ். இப்ப பூனை என்ன பண்ணுச்சு, அந்த பக்கம் இந்த பக்கம் தாவி பார்த்துச்சு, தொடர் இயக்கம் பண்ணுச்சு, ஒரு சான்ஸ் வெற்றி வாய்ப்பு அதுக்கு கிடைச்சிருச்சு. சரிங்களா? அடுத்தது என்னன்னா, ஒரு தடவை கத்துக்கிட்டுச்சு அந்த லேட்ச் இலக்கணம். அடுத்தது என்னது, செலெக்ஷன் ஆஃப் ப்ராப்பர் மூமெண்ட். அதுக்கப்புறம் சரியான இயக்கம் அது வந்து தேர்ந்தெடுத்துக்கணும். இப்ப நம்மளே அப்படிதானே, ஒரு தடவை நம்ம இந்த வழி எனக்கு புரிஞ்சிருச்சு, இப்படி படிச்சா வந்து எனக்கு வந்து நல்லா புரியுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அந்த வழியில நம்ம ரெகுலரா போக ஆரம்பிச்சிருவோம். ஸோ செலக்ட் பண்ணிக்கிறோம், எனக்கு இதுதான்ப்பா, இந்த வழிதான்ப்பா சரி, இதுதான்ப்பா எனக்கு கரெக்டான ஒரு ரிசல்ட்டை தருது அப்படிங்கிற மாதிரி நாம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோம். ஸோ அதுதான் செலக்ஷன் ஆஃப் ப்ராப்பர் மூவ்மெண்ட். சரியான இயக்கத்தை தேர்ந்தெடுக்கணும். சரிங்களா? தப்பான இயக்கத்தை வந்து என்ன சொல்றது, நான் அங்கேயே இருந்துக்கிறேன், எனக்கு வேணாம், இதுல நான் போய் முட்டி மோதிட்டுலாம் இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்காது. ரைட். ஸோ ஃபிக்ஸேஷன், சரியான முடிவு. சரிங்களா? ஓகே, ரைட், நான் முடிச்சிட்டேன், இந்த லேட்சை இழுத்தேன், எனக்கு வந்து ஆன்சர் இது ரிசல்ட் கிடைச்சிருச்சு அப்படிங்கிறதுலாம், இதெல்லாம் தான் என்ன அப்படின்னா கற்றல்ல. இது பூனையை வச்சு நாம சொல்றோம், ஆனா இது நம்மளுக்கும் இருக்க வேண்டியது. உந்துதல் வேணும், இலக்கை நிர்ணயிச்சுக்கணும், நம்ம முடக்கி வைக்கப்படுவோம், அதை விட்டு வெளியே வரணும், தொடர்ந்து இயங்கிட்டு இருக்கணும், ஏதாவது ஒரு சான்ஸ் நமக்கு வெற்றி கொடுக்கும், அதுக்கப்புறம் நம்ம அதை பிடிச்சுக்கணும், எது நமக்கு நல்ல வெற்றியை தருதோ அதை இது பண்ணிக்கணும், ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நமக்கு சரியான முடிவு, அப்பா அவ்வளவுதான்டா, இதே மாதிரி நான் இனிமேல் லைஃப் வந்து என்ன பண்ண போறேன், நான் இதை தொடர்ந்து கத்துக்கிட்டு போக போறேன் அப்படிங்கிறத பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் இதுல ஸ்டேஜஸ் ஆஃப் ப்ராசஸ் ஆஃப் லேர்னிங், ஸ்டேஜஸ் இன் த ப்ராசஸ் ஆஃப் லேர்னிங்னு சொல்றோம். இந்த தியரி மூலமா என்ன தத்துவம், கோட்பாடு, பிரின்சிபல் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இங்க பாருங்க, முக்கியமா இந்த தியரி மூலமா கத்துக்கிட்டது என்ன அப்படின்னா, லேர்னிங் இன்வால்வ்ஸ் ட்ரையல் அண்ட் எரர். அப்போ
கற்றல் அப்படிங்கிறது எதை அடிப்படையாக கொண்டது அப்படின்னா, முயன்று தவறி கற்றலை அடிப்படையாக கொண்டது. யாருமே எடுத்த உடனே ஒரு விஷயத்த உடனுக்கு உடனே கத்துக்க முடியாது. இப்ப சைக்கிள் ஓட்டணும்னா கீழே விழுந்துதான் கத்துக்க முடியும். அதுதான் முயன்று தவறி கற்றல். முதல்ல நான் ஒரு விஷயத்த கத்துக்க போறேன். எப்படி கத்துக்கணும்னு எனக்கு தெரியல. முதல்ல நான் ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றேன். எப்படி படிக்கணும்னு எனக்கு தெரியல. ஆனா நான் கத்துக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமா. படிக்க படிக்க தான் வரும். அப்போ அந்த விஷயத்துல நாம இறங்கணும். இறங்கும் போதுதான் அதுல என்ன பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ், நாம எப்படி படிக்கணும், எப்ப எந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்கோன்றதெல்லாம் நமக்கு தெரிய வரும். சோ ஒரு விஷயத்த கத்துக்கணும் அப்படின்னா முயன்று தவறி கற்றல் நடக்கும் எல்லார் லைஃப்லயும். எல்லாருமே கீழே விழுந்து எழுந்திருச்சு கத்துக்கிட்டு வந்தவங்களா தான் இருப்பாங்க. அதுதான் இதோட முதல் பிரின்சிபல். இப்போ பூனை என்ன பண்ணுச்சு? முயன்று பார்த்துச்சு. மேல மோதிக்குச்சு, கீழே மோதிக்குச்சு, கடிச்சு பார்த்தது, எதுவுமே கிடைக்கல. ஆனா அது தொடர்ந்து மூவ்மெண்ட் பண்ணதுல ஏதோ ஒரு அதுக்கு சக்சஸ் கிடைச்சது. ஸோ அப்படிதான் நம்மளுக்கு. ஸோ லேர்னிங் இஸ் அடுத்த ரெண்டாவது. லேர்னிங் இஸ் ரிசல்ட் ஆஃப் த ஃபார்மேஷன் ஆஃப் கனெக்ஷன்ஸ். இணைப்பு கோட்பாடு இருக்கும் அப்படின்னு சொல்றோம். இணைப்பு கோட்பாடு அப்படின்னா என்னன்னா, நாம ஒரு விஷயத்த இப்படி செய்யும் போது அதுக்கான ரிசல்ட் நமக்கு நிச்சயமா அந்த பக்கம் இருக்கும். இந்த எஸ்ஆர் லேர்னிங்லாம் சொல்லுவோம். ஸ்டிமுலஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? தூண்டல் துலங்கல் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். அதுதான் இங்க இணைப்பு கோட்பாடு அப்படிங்கிற இடத்துல சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, இப்ப அந்த பூனைக்கு தூண்டுதலா எது இருந்துச்சு? பூனைக்கு எது ஸ்டிமுலேட் ஃபிஷ். பண்ணுச்சு? ஃபிஷ். மீன் அப்ப மீன். அது மீனோட ஸ்மெல்லு தூண்டுதலா இருந்துச்சு. அந்த பூனைக்கு வெளியே இருக்கு, பாத்துருச்சு, எனக்கு தூண்டுதல் வச்சு. அப்ப அதுக்கு ரெஸ்பான்ஸ் என்ன கிடைச்சது? மோதி பார்த்துச்சு, ஒரு புது விஷயத்த பூனை கத்துக்குச்சு, அதுக்கான ரிசல்ட் கிடைச்சிருது. அதுக்கு பேர் தான் இணைப்பு கோட்பாடு. சரிங்களா? அப்போ நமக்குமே ஒரு தூண்டல் அப்படின்னு ஒண்ணு நடக்கும்போது அதுக்கான துலங்கல் கண்டிப்பா கிடைக்கும். ரிசல்ட் ஒண்ணு கிடைக்கும். அப்ப இதை இணைச்சு பார்த்து தான் நம்ம பண்ணணும். ரிசல்ட், அதான் சொல்லிட்டோம், லேர்னிங் இஸ் ரிசல்ட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் கனெக்ஷன்ஸ். ஒன்னோட ஒண்ணு தொடர்புடையதை சேர்த்து 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 கத்துக்கிறது தான் கற்றல். ஓகேங்களா? ஒரு விஷயம் மட்டும் தனிச்சு நமக்கு கிடைக்காது. ஓகே, அப்ப அதுக்கு ஒரு தூண்டல் இருக்கு, எனக்கு துலங்கல் கிடைக்குது அப்படிங்கறத நம்ம இங்க சொல்ல வரோம். ரைட்டுங்களா? ரைட். ஸோ தாண்டேக் ரைட்ஸ் தட் லேர்னிங் இஸ் கனெக்டிங், த மைண்ட் இஸ் மேன்ஸ் கனெக்ஷன் சிஸ்டம். கற்றல் என்பது இணைப்பு அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஒன்னோட ஒண்ணு இணைச்சு கத்துக்கிறது தான். மனம் என்பது மனிதனின் இணைப்பு அமைப்பு அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? அப்ப நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம சொன்னோம்ல, தொடர்பு படுத்தி கற்றல் அப்படின்னு சொல்லுவோம். இங்கிலீஷ்ல வந்து அசோசியேட்டிவ் லேர்னிங் அப்படின்னு அதை சொல்லுவோம். ஓகேங்களா? ஒரு விஷயத்த நாம படிக்கும்போது என்ன பண்ணுவோம்? ஆமா, ஏற்கனவே நான் இதை அந்த இதுல பார்த்திருக்கேன், அப்ப அதோட நான் தொடர்பு படுத்தி கம்பேர் பண்ணி நான் படிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்படிதான் நம்ம மனம் செயல்படுது. அப்ப நாம கத்துக்கிற ஒவ்வொரு விஷயமும் ஏதோ ஒன்றோடு தொடர்பு படுத்தி நாம் கற்றுக்கொள்வதுதான் அப்படின்னு இங்க சொல்லிடுறாரு. சரிங்களா? யாரு? தாண்டேக். இத கூட கேட்கலாம். சரிங்களா? கற்றல் என்பது ஆஹ் இணைப்பு, இணைப்பின் வழியாக கற்றுக்கொள்வது, உருவாவது அப்படின்னு யார் சொன்னா அப்படிங்கிற மாதிரி கூட கோட் கூட கேட்கலாம். ரைட்டுங்களா? சரி. சரி, அடுத்தது லேர்னிங் இஸ் இன்கிரிமெண்டல் நாட் இன்சைட்ஃபுல் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இன்க்ரீசிங் ப்ராக்டிஸ் பெர்ஃபார்மன்ஸ் கிராஜுவலி இன்க்ரீசஸ். அதாவது கற்றலானது தொடர்ந்து அதிகரிப்பது உட்காட்சியால் ஏற்படுவதல்ல. இதை நல்லா வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். ஏன்னா உட்காட்சின்னு இன்னொரு அடுத்தது தேரி நம்ம பார்க்க போறோம். ஸோ தொடர்ந்து அதிகரிப்பது அப்படின்னா என்ன? பயிற்சி அதிகமாகும் போது செயல்திறன் அதிகரிக்கும். இதுதான் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? நமக்கு பிராக்டிஸ் எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு விஷயத்த நம்ம திரும்ப 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 பிராக்டிஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு அதுல நாம ஸ்கில் நமக்கு கிடைக்கும். அதுதான் இங்க முக்கியம். இன்க்ரீசிங் ப்ராக்டிஸ் பெர்ஃபார்மன்ஸ் கிராஜுவலி இன்க்ரீசஸ். சரிங்களா? ஸோ கற்றல் அப்படிங்கிறது, இப்ப அந்த பூனை என்ன பண்ணுச்சு? தொடர்ந்து கத்துக்குச்சு. என்ன பண்ணுச்சு? முதல்ல கடிச்சு பார்த்தது, அப்புறம் மோதி பார்த்தது, அப்புறம் தெரியாதனமா இந்த பக்கம் தாவி பார்த்துச்சு, இடிச்சிருச்சு. அப்ப அதுதான் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். எடுத்த உடனே பூனை போய் கடிச்சு பார்த்துட்டு மேல மோதி பார்த்துட்டு இது வேலைக்கு ஆகாதுப்பா அப்படின்னு பேசாம உட்கார்ந்து இருந்துச்சுன்னா அங்க கற்றல் நடந்திருக்காது. அப்போ தொடர்ந்து அதிகரிக்கும். நாம எந்த அளவுக்கு அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றோமோ, எவ்வளவு நாம எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா படிச்சுக்கிட்டே இருக்கிறோமோ, அப்போ அந்த அளவுக்கு நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா கற்றல் அங்க வந்து நடக்கும், செயல்திறனும் நமக்கு நடக்கும். இது உங்களுக்கு ஒன்றும் பெருசா சொல்ல வேண்டியதில்லை. ஒரு விஷயத்த எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம அதிகமா ப்ராக்டிஸ் பண்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நாம என்ன பண்ணலாம் அப்படின்னா நிறைய விஷயத்த நாம கத்துக்கலாம் அப்படின்னு சொல்றோம். சார் ஓகேங்களா? ம். சார் நான் வச்சிருக்க மெட்டீரியல் இந்த பிராக்கெட்டுக்குள்ள இன்க்ரீசிங் ப்ராக்டிஸ் பெர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் இல்லாம இருக்கேங்க சார். சரி, நான் அனுப்புறேன், நான் பிடிஎஃப் அனுப்புறேன் நான்.
இதுக்கு முன்னாடி உள்ள பாயிண்ட்டும் கவர் ஆகாம இருக்குங்க சார். இல்ல நான் அனுப்பிடுறேன். அது அநேகமா நீங்க அந்த இதுக்கு முன்னாடி சென்ட் பண்ண இதை வந்துட்டு உங்களுக்கு ஏதோ மாத்தி போட்டிருக்கோமா என்னன்னு தெரியல. நான் அனுப்பிடுறேன். சார் இப்ப மீதி இருக்கவங்க கிட்ட இருக்கா? இல்ல எல்லாருக்குமே சார் இந்த எனக்கு ப்ராப்ளம்? இல்ல சார். இருக்குது சார். இருக்குது சார். சார் இருக்கா? எங்களுக்கு சார் இருக்குங்க சார். முன்னாடியும் சரி ஒன்றும் சார் பிரச்சனை இல்லை. எங்களுக்கு இல்லைங்க சார். ஓகே நான் ஒன்றும் இல்லை, இது அப்படியே மறுபடியும் இப்போ நான் கிளாஸ் முடிச்சுட்டு உங்களுக்கு போட்டு விடுறேன், நீங்கள் எடுத்துக்கோங்க. முடிச்ச உடனே நான் போட்டு விடுறேன். ஏன்னா ஒரே நேம்லயே 2 இடத்துல சேவ் பண்ணி வைக்கிறோமா, யூனிட் 5 அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அப்டேட் பண்றோம். ஒரே ஃபைலா ஸ்டோர் பண்ணி வைக்காம நான் இன்னொரு மதுரையில அந்த மிதவை சாருக்கும் கிளாஸ் எடுத்துக்கிட்டு சொல்லிருக்கோமா, அதுலயும் பண்றோம். எதுல பேரை மாத்தி சேவ் பண்றோம் என்னன்னு தெரியாம அந்த பழைய ஃபைலை தான் அனுப்பியிருக்க வாய்ப்பு இருக்கு. நான் இப்போ அனுப்பிடுறேன் உங்களுக்கு, கிளாஸ் முடிச்சுட்டு சென்ட் பண்றேன், எடுத்துக்கோங்க. ஓகே நீங்க அப்படி எடுத்துக்கணும்னு கூட இல்லை, இந்த இடத்துல புதுசா பிரிண்ட் போட வேண்டியதுல எழுதிக்கலாம். அந்த இடத்துல ஒரு 2 இது இருந்ததுன்னா பக்கத்துல, சரிங்களா? ஏன்னா எதுக்காக புதுசா இந்த எல்லா பக்கத்தையும் பிரிண்ட் போட்டுட்டு இருக்கோம். பக்கத்துல கூட இதை அனுப்புறேன், பார்த்து எழுதிக்கோங்க. சொல்லுங்க. சார் ஆக்சுவலா இது வந்து இப்போ லாஸ்ட் பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்காக நீங்க கிளாஸ் எடுத்தீங்க இல்லையா, அப்போ கொடுத்த நோட்ஸ் சார் இது. ஆமாமா அப்ப கொடுத்த நோட்ஸ் தான். ஆனா அது அதுல என்ன அது பண்ணிருக்கேன்னா, அந்த பிரிண்ட் அவுட் நானும் தான் வச்சிருக்கேன். அதுல இப்படிதான் இருக்குங்க சார். நீங்க லாஸ்ட் டைம் கொடுத்த நோட்ஸ் பிரிண்ட் அவுட் இப்படிதான் இருக்கு. இல்லம்மா இப்போ அதுதான் நீங்க நான் புதுசா இப்ப நான் அப்டேட் பண்ணிருக்கேன் கொஞ்சம். இதெல்லாம் இப்ப நீங்க கனெக்ட் பண்ணிருக்கீங்க. ஆல்ரெடி எடுத்த உங்களோட பிரிண்ட் அவுட்ல அது இருக்காது. அதுதான் பழைய ஓகே, நம்ம எழுதிக்கோங்க முன்னாடி இருந்தது சார். நான் சென்ட் பண்றேன், நீங்க எடுத்துக்கலாம். ஜஸ்ட் வந்து இப்போ நம்ம அதுல கொஞ்சம் தான் விட்டுருக்கோம். அதை நம்ம எழுதிக்கலாம், அதுலயே எழுதிக்கலாம். ஏன்னா புதுசா ஒரு 20-25 பக்கத்தை போட வேண்டியது இல்ல, அதுக்காக சொல்றேன். பக்கத்துல ஆமாங்க எழுதிக்கோங்க, சார். பார்த்துக்கலாம். ஓகே இல்ல ஒருவேளை யாராவது ஜெராக்ஸ் கடை வச்சிருந்தீங்கன்னா போட்டுக்கோங்க பிரிண்ட் போனா இருந்தது. ரைட் சரி ஓகேப்பா, தேங்க்யூ. ஸோ லேர்னிங் இஸ் இன்க்ரிமெண்டல் நாட் இன்சைட்ஃபுல். இந்த உட்காட்சிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த தேரியில நம்ம உட்காட்சியை பத்தி படிப்போம். இதுக்கு அடுத்து இன்னும் ஒரு தேரி விட்டு அதுக்கு அடுத்ததுல. அப்போ இங்க இது உட்காட்சியால நடக்காது. உட்காட்சினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம கிட்ட ஒரு விஷயம் நம்ம எங்கேயாவது இது பண்ணும் போதோ தனியா நின்றுட்டு இருக்கும் போதோ மனசுக்குள்ள ஓட்டி பார்ப்போம்னு சொல்லுவோம்ல. நான் மனசுக்குள்ள இப்படி நினைச்சு பார்த்தேன்ப்பா, இந்த விஷயத்தை இப்படி பண்ணா எப்படி இருக்கும்னு நான் நினைச்சு பார்த்தேன் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் உட்காட்சி அப்படின்னு சொல்றது. நாம இதெல்லாம் பார்ப்போம்ல, அது என்ன சொல்றது, இன்னைக்கு நம்மள ஒருத்தருங்க ஒரு இடத்துல பேச போறோம் அப்படின்னா நாம முன்னாடி ரிஹர்சல் எல்லாம் பார்ப்போம்ல மனசுக்குள்ளேயே, இந்த இடத்துல இப்படி பேசணும், இந்த இடத்துல அங்க போய் நின்னுக்கணும் அப்படின்லாம் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு பேரு உட்காட்சின்னு பேரு. அப்ப கற்றல் வெறும் உட்காட்சியால மட்டும் நடக்காது, தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் அது நடக்கும் அப்படின்னு சொல்றதுதான் இந்த தியரியில முக்கியமான பிரின்சிபல்ஸா நம்ம பார்க்குறோம். அடுத்தது லேர்னிங் இஸ் டைரக்ட் நாட் மீடியேட்டட் பை ஐடியாஸ் அப்படின்றது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கற்றல் அப்படிங்கிறது நேரடியானதுன்னா செயலில் ஈடுபடும் பொழுது நடக்கிறது. வெறுமனே எனக்கு யோசனை இருக்கு சார் என் மைண்ட்ல, இப்ப பூனை நினைச்சிருந்ததுன்னா யோசிச்சு பாருங்களேன், அந்த பூனை நம்ம இந்த லேச்சை இழுத்தோம்னா எனக்கு மீன் கிடைக்கும்னு நினைச்சுக்கிட்டு பூனை பேசாம அந்த பெட்டிக்குள்ள படுத்திருந்ததுன்னா மீன் கிடைச்சிருக்காது இல்லையா? ஸோ அதுதான் இங்க. அப்ப நேரடியா கற்றல் அப்படிங்கிறது ஈடுபடுவது, வெறுமன யோசனைகளால் ஆனது அல்ல அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது கற்றல் என்பது சிந்தித்தல், காரணமறிதல் போன்றவற்றால் நிகழ்வது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இவர் அப்படி சொல்றாரு. வேற அதுவுமே நீங்க எப்படி எடுத்துக்கணும்னா, பயிற்சியால மட்டும்தான் விளையுது. சிந்திக்கிறதுனாலயோ இல்ல எனக்கு இதுக்கு காரணம் தெரியும்னு சொல்லிட்டு உட்கார்ந்து இருக்கிறதுனாலயோ கற்றல் உனக்கு கிடைச்சிடாது. தொடர்ந்து நீ முயற்சி பண்ணணும், பயிற்சி பண்ணணும், அப்பதான் கிடைக்கும்னு சொல்றாரு. அதுதான் இவருடைய தியரி, சரிங்களா? அதுக்காக சிந்திக்கிறது தப்புன்னு இவர் சொல்ல வரல, காரணம் அறிதல் தப்புன்னு சொல்ல வரல, ரீசனிங் தப்புன்னு சொல்ல வரல. என்ன சொல்றாருன்னா, வெறுமனே காரணம் சொல்லிட்டு வெறுமனே நான் பயங்கரமா சிந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் உட்கார்ந்து இருக்க கூடாது, எழுந்திருச்சு போய் அந்த வேலையை செய் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் இவருடைய தியரி, சரிங்களா? அப்போ கற்றல் அப்படிங்கிறது முயன்று தவறி கற்றல். சரி, இதோட முக்கியமா 4 லாஸ் சார், இதுலதான் கேள்வி வருது பாத்துக்கோங்க. முக்கியமா 4 விதிகள் இவருடைய. இதுக்கு முன்னாடி பார்த்தது இது பிரின்சிபல். முக்கியமா என்னென்ன விதி இதுல நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத சொல்றாரு. ஃபர்ஸ்ட் பாருங்க, த லா ஆஃப் ரெடினஸ், ஆயத்த விதி அப்படின்னு சொல்றோம். ஆயத்த விதி. இந்த விதி என்ன அப்படின்னா, இதை நீங்க ஷார்ட்கட் ஏதோ ஒன்று பண்ணி வச்சு கூட பார்த்துக்கோங்க. REEI வருது, அதுக்கு ஏதாவது ஒன்று இது பண்ண மாதிரி ஷார்ட்கட் எதுவும் பண்ண முடியுமான்னு பாருங்க.
இல்லை ஐ இது மாதிரி ஏதாவது பண்ண முடியுமான்னு பாருங்க தாண்டைக் நேமோட அது ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. ஸோ ரெடினஸ் முதல்ல ஆயத்த விதி. என்ன ஆயத்த விதி? ஒரு விஷயத்த நாம செய்யணும் அப்படின்னா அதை செய்யறதுக்கு நாம தயாராகணும், தயாரா இருக்கணும் அப்படின்னு சொல்றோம். அதுதான் த லா ஆஃப் ரெடினஸ். அந்த பூனை அந்த லேட்ச் பாக்ஸை விட்டு எப்படியாவது வெளியே போவதற்கு தயாராக இருந்தது, போச்சு. தயாராகவே இல்லை, நான் சும்மா உட்காந்துருக்கேங்க, அது மீன் இருந்தா இருந்துட்டு போகுது அப்படின்னு இருந்திருந்ததுன்னா அதுக்கு கிடைச்சிருக்காது. ஸோ அதுதான் முதல் விதி. எதை நாம கத்துக்கணும் அப்படின்னாலும் முதல்ல ஆயத்தமாகணும், தயாராகணும் அப்படின்னு சொல்லிடும். ரெண்டாவது த லா ஆஃப் எஃபெக்ட். த லா ஆஃப் எஃபெக்ட், விளைவு விதி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சரிங்களா? அதுக்கு முதல்ல என்ன பேர் வச்சிருந்தாங்க அப்படின்னா, முதல்ல எஸ்ஆர் கனெக்ஷன். நான் சொன்னேன் இல்லையா, ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு முதல்ல இருந்துச்சு. சரிங்களா? அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா அதை ரிவைஸ் பண்ணி ரிவார்ட் அண்ட் பனிஷ்மெண்ட்டா மாத்திட்டாங்க. அதாவது அந்த பூனை அந்த தூண்டுதல்னால ஒரு வேலையை செஞ்சதுனால அதுக்கு என்ன கிடைச்சதுன்னா ரிவார்டு கிடைச்சது, பரிசு கிடைச்சது. என்ன பரிசு? மீன் துண்டு. ஏன்னா அது பசியோட இருக்கு. சரி, எந்த வேலையுமே செய்யல, அந்த தூண்டுதல் என்னை எதுவுமே பண்ணல, அந்த பூனை பேசாம போய் உள்ள உட்கார்ந்து இருந்தது, என்ன கிடைச்சிருக்கும்? பனிஷ்மெண்ட். பனிஷ்மெண்ட்னா அந்த இடத்துல என்ன, பூனையை அடிப்போமா? கிடையாது, அது பசியிலேயே கடந்திருக்கணும், அதுதான் பனிஷ்மெண்ட். அப்போ ஒரு சரியான விஷயத்தை நாம சரியா விளைவு தெரிஞ்சு நாம செய்யும் போது நமக்கு ரிவார்டு கிடைக்கும், இல்லைன்னா நமக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் அது எஸ்ஆர்னு இருந்துச்சு, எஸ்ஆர் கனெக்ஷன் இருந்தது. அப்புறம் எப்படி மாத்திட்டாங்க? ரிவார்ட்ஸ் அண்ட் பனிஷ்மெண்ட்ஸ் மாத்திட்டாங்க. ஓகேங்களா? அப்போ அதுதான் விளைவு விதி. நாம செய்யற ஒரு விஷயத்துக்கும் ஒரு விளைவு உண்டு. நல்லதை செய்யும் போது நமக்கு நல்லது கிடைக்கும், பரிசு கிடைக்கும். நம்ம அதை செய்யாம உட்கார்ந்து இருக்கிறதுனால நமக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. பனிஷ்மெண்ட்னு என்ன? பசி. அதுதான் இங்க. சரியா? சரி, அடுத்தது த லா ஆஃப் எக்ஸசைஸ், பயிற்சி விதி அப்படின்னு ஒண்ணு சொல்றோம். சரிங்களா? என்ன பயிற்சி விதி? நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் எத்தனை முறை அதிகமா பயிற்சி எடுக்கிறீங்களோ, பிராக்டிஸ் பண்றீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு அதோட ரிசல்ட் நல்லா இருக்கும். அதுதான் இங்க லா ஆஃப் எக்ஸசைஸ். அப்போ பூனை முதல் முறை அந்த லேட்சை தொடர்றதுக்கு பயிற்சி எல்லாம் எதுவும் பண்ணல, தாண்டி பார்த்துச்சு, பூனைக்கு மீன் கிடைச்சிருச்சு. இதே ரெண்டாவது தடவை அதே பாக்ஸ்ல அதே லேட்சை வச்சு அதே மாதிரி ஒரு மீன் துண்டை முன்னாடி நம்ம வச்சிருந்தோம் அப்படின்னா திரும்ப அந்த பூனை என்ன பண்ணிருக்கோம், ரெண்டாவது தடவை உடனே அதுக்கு நாலேஜ் ஃபுல்லாலாம் கிடைச்சிருக்காது. என்ன பண்ணிருக்கோம், மறுபடியும் தாண்டி அந்த லேட்சை தட்டுறதுக்கு எடுத்த உடனே தட்டாம கொஞ்சம் அங்கிட்டு இங்கிட்டு தாவிட்டு அப்புறம் ஏன்னா தெரியாம கூட இருக்கலாம், அந்த லேட்சை தட்டினதுனாலதான் திறந்திருக்குன்னு தெரியாம இருக்கலாம். ஸோ லேட்சை ஆக்சிடென்ட்டா மறுபடியும் இன்னொரு தடவை மோதி பார்க்கும், திறந்துரும். அப்போ 3வது தடவை, 4வது தடவை, 5வது தடவை, அப்போ 10வது தடவை தான் இது மாதிரி பண்ணும்போது, ப்ராக்டிஸ் நிறைய பண்ணும்போது பூனைக்கு நல்லா தெரியும், ஈஸியா எடுத்த உடனே லேட்ச் ப்ரெஸ் பண்ணிட்டு எடுத்துக்கும். ஸோ அதுதான் பயிற்சி விதி. பயிற்சி எந்த அளவுக்கு அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் அதிகமா இருக்கும். அதுதான் இந்த இடத்துல. அடுத்தது ஐடென்டிக்கல் எலமெண்ட்ஸ், ஒத்தக்கூறு கோட்பாடு அப்படின்னு சொல்றோம். இதை அடிப்படையா வச்சு கேள்வி வரும். இதை நீங்க பக்கத்துல வேணா கூட எழுதிக்கோங்க. ஒத்தக்கூறு, ஐடென்டிக்கல் எலமெண்ட்ஸ் அப்படின்னா ஒரே மாதிரியான விஷயங்கள் வேற இடத்துல நடந்தாலும் அதுக்கு ஒரே மாதிரியான விளைவை நாம கொடுப்போம். அது எப்படி சொல்றதுன்னா, உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. இப்ப இந்த இடத்துல பாக்ஸ்குள்ள பூனையை விட்டுருந்தோமா, அது அந்த லேட்சை டச் பண்ணா அதுக்கு என்ன கிடைச்சது, மீன் கிடைச்சதா. இதே மாதிரி இன்னொரு இடத்துல அந்த பூனையை கொண்டு போய் பாக்ஸ்ல வச்சுட்டு அங்க ஒரு லீவர் வச்சிடலாம், இந்த லீவரை டச் பண்ணா உனக்கு மீன் கிடைக்கும் அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த பூனைக்கு அந்த ஐடியா தோணும்ல, ஓ நம்ம பாக்ஸ்ல லேட்ச் இருந்தது, இங்க லேட்ச்லாம் கிடையாது போல இருக்கு, லீவர் போல இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணும்னா அந்த லீவரை எடுத்து பார்க்க இது ட்ரை பண்ணும். ஸோ அதுதான் ஒத்தக்கூறு கோட்பாடு, ஐடென்டிக்கல் எலமெண்ட்ஸ். ஒரே மாதிரியான விஷயம் வேற வேற இடத்துல கொஞ்சம் லிட்டில் பிட்டா ஒரு சேஞ்சஸ் நடக்கும்போது ஒரே மாதிரி கற்றல் நமக்கு நடக்கும், அதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றதுதான் தியரி ஆஃப் ஐடென்டிக்கல் எலமெண்ட்ஸ். ஓகேங்களா? புரியுதா? இப்ப நம்ம ஒரு கார் அப்படின்னு ஒண்ணு பொதுவா நம்ம என்ன பண்றோம், காரோட ஷேப் எப்படி மாறி இருந்தாலும் 4 டயர் வச்சுட்டு அது ஒரு வண்டி வந்ததுனாவே நம்ம என்னன்னு சொல்லுவோம், அந்த ஃபுல்லா க்ளோஸ்டா இருக்கிற மாதிரி வந்தாலே காருன்னு சொல்லுவோம். ஏன்னா நமக்கு தெரியும் இந்த நம்ம வீட்டுல இருக்கிறது மட்டும்தான் காருன்னு இல்லை, இதே மாதிரி இன்னொரு இடத்துலயும் கார் இருக்கு, அப்ப இன்னொரு இடத்துலயும் வருது, அதோட பெருசா இருந்தாலும் கார் தான், கொஞ்சம் சின்ன வண்டியா இருந்தாலும் அது பேர் காரு தான். அப்படிங்கிற அந்த ஐடென்டிக்கல் எலமெண்ட்ஸோட தியரி நம்ம கத்துக்கிறோம். சரிங்களா? ஸோ இதுதான் த லா ஆஃப்
ஐடென்டிக்கல் எலமெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த நாளும் பார்த்துக்கோங்க. ஆயத்த விதி தயாரா இருக்கணும். விளைவு எஸ்ஆர் கனெக்ஷன், ரிவார்டு நல்லது செய்யும்போது ரிவார்ட் கிடைக்கும், இல்லைன்னா பனிஷ்மெண்ட் கிடைக்கும். தொடர்ந்து பயிற்சி பண்ணும்போது நல்லது நடக்கும், பெர்ஃபார்மன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஒரே மாதிரியான விஷயங்களுக்கு நம்முடைய என்ன சொல்றது பதிலும் நாம செய்யற ஒரு இதுவும் வந்து ஒரே மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத சொல்றோம். ஓகேங்களா? இந்த இடத்துல லேட்சை டச் பண்ணிச்சு, இன்னொரு இடத்துல லீவர் கொடுக்கும்போது லீவரை டச் பண்ணோம். அதுதான் ஒத்தக்கூறு கோட்பாடு. ஓகேங்களா? ரைட். புரியுதா? நெக்ஸ்ட் தியரிக்கு போலாமா டீச்சர்ஸ்? சார் ஸோ நெக்ஸ்ட் கிளாசிக்கல் கண்டிஷனிங் தியரி, ஆக்க நிலையுறுத்தல் கோட்பாடு. இதுக்கு வேற வேற பேர்லாம் இருக்கு. என்ன கோட்பாடு அப்படின்னா நடத்தை கோட்பாடு, செவ்வியல் பழக்க முறுத்தல், பழைய ஆக்க நிலையுறுத்தல், இப்படிலாம் இதுக்கு வேற பேர் இருக்கு. ஸோ கிளாசிக்கல் கண்டிஷனிங் அப்படின்னா பழைய அப்படின்னு வச்சுக்கலாம், ஆக்க நிலையுறுத்தல் கோட்பாடு காமனா. சரி, இதை யாரு இன்ட்ரடியூஸ் பண்ணது அப்படின்னு பார்க்கும்போது ரஷ்யாவை சேர்ந்த உளவியலாளர் இவான் பாவ்லோ அப்படிங்கிறவர் வந்து இதை அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு. ஸோ இங்கேயும் ஒரு விலங்கு தான், எல்லாமே விலங்கை வச்சுதான் அதுக்கப்புறம் மனுஷங்களுக்கும் இப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத அவங்க கொண்டு வராங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு பசியுள்ள அந்த இதுக்கு முன்னாடி நாம பார்த்தது ஒரு பசியுள்ள ஒரு பூனையை பார்த்தோம், இங்க பசியுள்ள ஒரு டாகை பார்த்தோம். ஸோ இந்த டாக் மேல என்ன பண்றாங்கன்னா ஒரு சோதனையா வைக்கிறாரு. இங்க முக்கியமா எதை எதை பயன்படுத்துறோம் அப்படின்னா டாகு, பெல்லு, சலிவா. ஸோ ரிப்பீட்டட் செவரல் டைம்ஸ், மறுபடியும் அந்த நாய் மீதான சோதனை நடக்குது. சரிங்களா? ஸோ இது என்ன அப்படிங்கிறத நான் மாதிரியே இமேஜ் வச்சு சொல்லிடுறேன், அப்புறம் நீங்க பார்த்துக்கோங்க. இங்க பாருங்க, இதுல முதல்ல ஸ்டிமுலஸ் அப்படின்னா என்னன்னு தெரியணும். ஸ்டிமுலஸ்னா தூண்டுதல், உங்க எல்லாருக்கும் தெரியும். இப்ப இந்த நாய்க்கு இந்த இடத்துல பிஃபோர் கண்டிஷனிங், இங்க கண்டிஷனிங் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லிடுறேன். இப்போ நாம புதுசா ஒரு இடத்துக்கு போயிருக்கோம். இப்போ ஜப்பான்லலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்க ஒரு டிக்கெட் வாங்குறதுக்கோ இல்லை ஒரு பேங்க்ல நிற்கிறதுக்கோ அங்க ஒரு முறையை பின்பற்றுறாங்க. எல்லாருமே வரிசையில நிற்கிறாங்க. சப்போஸ் அவங்களால வரிசையில நிற்க முடியல அப்படின்னும் போது அவங்களோட செப்பலை ஒரு இடத்துல வரிசையா வச்சுட்டு போய் உட்காந்துக்கிறாங்க. அவங்க அடுத்து யார் வர்றாங்களோ அவங்க அந்த செப்பல் அந்த இடத்துக்கு வரும்போது அந்த வரிசைப்படி அவங்க போய்க்கிறாங்க. இது ஒரு புது சிஸ்டம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிஷன் பண்ணிக்கிறோம். இதே இந்தியாவில் என்ன பண்றோம், எல்லாம் கூட்டமா போய் சேர்ந்து நின்று அடிச்சுக்கிட்டு முண்டி தள்ளி போயிட்டு வாங்குறோம். அப்படிலாம் இல்லை, பஸ்ல ஏறினாலும் வரிசையா ஏறுறாங்க. அப்படின்றப்போ இப்ப அந்த நாட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம அங்க போகும்போது பழகிக்கணும் இல்லையா? அப்படி அந்த பழகிக்கிறதுக்கு பேர் தான் கண்டிஷனிங். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வர்றான் ஸ்கூல்ல, அவன் முன்னாடி படிச்ச ஸ்கூல்ல 9 மணிக்கு ப்ரேயரு, ஆனா இங்க 9:30க்கு தான் ப்ரேயருங்கும் போது அவன் என்ன பண்ணணும், புதுசா இந்த கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி அவன் பழகிக்கணும். அதுக்கு பேரு தான் இங்க கண்டிஷனிங் அப்படின்றோம். பழக்கம் ஆக்குறது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி சரி, இப்ப பாருங்க. இப்ப ஃபர்ஸ்ட் இந்த பிக்சரை பாருங்க. இதுல என்ன சொல்றாங்க, இந்த இறைச்சி துண்டு இருக்கு இல்லையா, இறைச்சி துண்டு இல்ல கறி ஏதோ ஒரு சாப்பாடு அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த டாகுக்கு முன்னாடி இந்த சாப்பாடை வைக்கிறாங்க. ஓகேங்களா? இது வந்து என்னதுன்னா அன்கண்டிஷன்டு ஸ்டிமுலஸ் அப்படின்னு சொல்றோம். யூஎஸ் அன்கண்டிஷன்டு ஸ்டிமுலஸ்னா என்ன அப்படின்னா, ஒரு நாய்க்கு சாப்பாடு கொண்டு வந்து முன்னாடி வச்சா அது வாயில சலிவா, அதாவது எச்சில் ஊறுறத, உமிழ்நீர் ஊறுறத வந்து என்ன பண்றது இல்லைன்னா நாம பழக்கி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த நாய்க்கே தெரியும், என்ன தெரியும், ஒரு சாப்பாடு வச்சாவே எச்சில் உமிழ்நீர் வரும் அந்த நாய்க்கு. சரிங்களா? ஸோ அதுதான் இது அன்கண்டிஷனல் ஸ்டிமுலஸ். பழக்கம்லாம் படுத்தணும், நாய்க்கு பழக்கப்படுத்தணுமா, சாப்பாடு கொண்டு வந்து வச்சேன்னா நீ எச்சில் உனக்கு வரணும், அதெல்லாம் கிடையாது. அதுக்கு ஆட்டோமேட்டிக்காவே என்ன பண்ணும், சோறு பார்த்தா எச்சி ஊறும். அதுதான் இங்கே அன்கண்டிஷனல் ஸ்டிமுலஸ். இது ஒரு தூண்டுதலா இருக்கு. இங்க என்ன நடக்குது அப்படின்னா ரெஸ்பான்ஸ் என்னது, அன்கண்டிஷன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம எதுவும் பழக்கப்படுத்தல, தானாவே நடக்குது அப்படின்றோம். ரைட்டுங்களா? சரி, அதே சமயத்துல நாய் பக்கத்துல போய் என்ன பண்றோம், நம்ம ஒரு பெல் அடிக்கிறோம், நியூட்ரல் ஸ்டிமுலஸ். சரிங்களா? ஒரு பெல் அடிக்கிறோம். நாய் சும்மா இருக்கிறப்ப நாய்க்கு பெல் அடிச்சா அது என்ன தோணும், இவன் ஏன்டா நம்ம முன்னாடி வந்து பெல் அடிச்சிருக்கான் அப்படின்னு போயிடும். சரிங்களா? ஸோ இது வந்து பிஃபோர் கண்டிஷனிங் நடக்குது. அதாவது ஒரு நாயை ஒரு விஷயத்துக்கு நாம பழக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற கண்டிஷன் இது, அதான் பிஃபோர் கண்டிஷனிங் சொல்றோம். இப்ப டியூரிங் கண்டிஷனிங், யாரோ ஒருத்தர் சவுண்டு டிஸ்டர்ப் ஆகுது பாருங்க. ஜூலியானான்னு நினைக்கிறேன் அவங்க பேர் போட்டு. ஓகே, கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க. ரைட். ஸோ இது வந்து நாயை ஒரு விஷயத்துக்கு பழக்கிறதுக்கு முன்னாடி. சரிங்களா? டாக்னு சொல்றேன், நாய் மாதிரி இருக்கு.
டாக். சரி. இப்ப அடுத்தது டியூரிங் கண்டிஷன். இப்போ அந்த டாகை நாம ஒரு கண்டிஷனிங் பண்றோம். என்ன பண்றோம்? ஒரு விஷயத்துக்கு பழக்கிறோம். எப்படி அப்படின்னா, ஒவ்வொரு முறை அந்த டாகுக்கு நாம ஃபுட்டு கொடுக்கும் போதும், இந்த உணவு கொடுக்கும் போதும் பெல் அடிச்சுட்டு அந்த உணவை கொடுக்குறோம். என்ன பண்றோம்? வெறுமனே ஃபுட்டை கொடுக்காம பெல் அடிச்சுட்டு உணவு கொடுக்குறோம். அதுதான் கண்டிஷன்டு ஸ்டிமுலஸ். இப்ப இது வேணும்னே நம்ம பண்ற தூண்டுதல் அந்த டாகுக்கு. சரிங்களா? இதுக்கு முன்னாடி வெறுமனே ஃபுட்டை பார்த்தோன்னா அதுக்கு உமிழ்நீர் வந்தது. அது வந்து நாம சொல்லிலாம் கொடுக்கல. அது தானாவே நடக்குது. பெல்லும் அடிச்சோம். நாய் அதை எதுவுமே இப்ப கண்டுக்கல. அந்த டாக் வந்து யாரோ பெல் அடிச்சுட்டு போறாங்கன்னு பேசாம இருந்துருச்சு. ஆனா இப்ப என்ன பண்றோம்? முதல் தடவையா கண்டிஷனிங் பண்றோம். எப்படி? பெல் அடிச்சுட்டு உனக்கு சாப்பாடு கொடுப்போம். கண்டிஷன்டு ஸ்டிமுலஸ். அது அன்கண்டிஷன்டு ரெஸ்பான்ஸ். அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, அதுக்கு ஆட்டோமேட்டிக்காவே பெல் அடிச்சுட்டு சாப்பாடு வரும்போது இதுக்கு உமிழ்நீர் சுரக்குது. ஓகேங்களா? சரி. அதுக்கப்புறம் இந்த டைம் என்ன ஆகுதுன்னா, இதை மறுபடியும் ரிப்பீட்டடா பண்றோம். என்ன பண்றோம்? ஒவ்வொரு முறை பெல் அடிச்சுட்டு சாப்பாடு கொடுக்குறோம். சாப்பாடு கொடுக்குறப்பெல்லாம் பெல் அடிச்சுட்டு சாப்பாடு கொடுக்குறோம் அந்த டாகுக்கு. இப்போ கண்டிஷன் ஆயிருச்சு. என்னது? நாய் பழகிருச்சு. என்னது? இவங்க பெல் அடிச்சாங்கன்னா நமக்கு சோறு போவாங்கயா அப்படின்னு ஒரு கான்செப்டுக்கு அந்த டாக் வந்துருச்சு. இப்ப என்ன பண்றாங்க? திரும்ப பெல்லு மட்டும் அடிச்சுட்டு கண்டிஷன்டு ஸ்டிமுலஸ் சோறு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனாலும் பெல் அடிச்ச உடனே அந்த டாகுக்கு என்ன ஆகுது? ஆஹா, பெல் அடிச்சிட்டாங்கடா, அடுத்து நமக்கு சோறு போட்டுருவாங்க அப்படின்னு என்ன பண்ணுதுன்னா, அது ஒரு ரெஸ்பான்ஸை கொடுக்குது. என்னது? உமிழ்நீர் சுரக்குது. சரிங்களா? இதுதான் சோதனை. இதுதான் சோதனை. ஒவ்வொரு முறை மணியை அடிச்ச பின்னாடியும் சாப்பாடு கொடுத்து பழக்கிறோம் அந்த டாகை. பழக்கிட்டு ரிப்பீட்டடா நிறைய டைம் பண்ணிட்டு கடைசி என்ன பண்றோம்? பெல் அடிச்சுட்டு சாப்பாடு கொடுக்காம விட்டுறோம். இப்ப என்ன ஆகுது? ஒரு தடவை பெல் அடிக்கும் போதும் அதை பழக்கிட்டமே, பெல் அடிச்சா சாப்பாடு வரும்னு. அப்ப பெல் அடிச்ச உடனே அதுக்கு உமிழ்நீர் சுரக்க ஆரம்பிச்சிருது. அப்ப ஒரு விஷயத்த நாம அதுக்கு பழக்கப்படுத்தும் போது அது வந்து கண்டிப்பா அதுகிட்ட மாற்றத்தை, பிஹேவியர்ல மாற்றத்தை உருவாக்க முடியும் அப்படிங்கறதா இந்த தியரி. இதே மாதிரிதான் மாணவர்களையும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்ப பிரேயருக்கு பெல் அடிக்கிறோம். நாள் ஸ்கூல் வரும்போது பிரேயருக்கு பெல் அடிக்கும் போது என்ன பண்ணுவான்? அவனுக்கு பழக்கம் இருக்காது. என்னப்பா பெல் அடிச்சிருக்காங்க அப்படின்னா, நாள் நம்ம போய் கூப்பிடணும். டே எல்லாம் பிரேயருக்கு வா, கரெக்டா 9:15 வந்துடணும், பிரேயருக்கு வந்து நின்றுணும் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப 2வது நாள் என்ன பண்றோம்? அதே மாதிரி பெல் அடிக்கிறோம், எல்லாம் வந்துரும்னு சொல்றோம், வரிசையா வரணும்னு சொல்றோம். கொஞ்சம் ஒரு 2-3 நாளைக்கு அவன் கொஞ்சம் தடுமாறுவான். அப்புறம் 4வது நாள், 5வது நாள், 10வது நாள்லாம் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா பெல் அடிச்ச உடனே அவனே எந்திரிச்சு லைன்ல பிரேயருக்கு வந்துருவான். அப்ப இதுதான் இங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, கிளாசிக்கல் கண்டிஷனிங் தியரி அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அப்போ ஒரு டாக நாம வந்து ஒரு கண்டிஷனிங் மூலமா என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு விஷயத்துக்கு நம்மால பழக்க முடியும், நடத்தையில் மாற்றத்தை உண்டாக்க முடியும் அப்படின்னு சொல்றதுதான் இந்த தியரியோட அடிப்படை. ஓகேங்களா? இப்ப இதை எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. ஸோ ஹங்கிரி டாக், பெல்லு, சலிவா ரொம்ப முக்கியம். ஸோ ரிப்பீட்டட் செவரல் டைம்ஸ். நிறைய டைம் வந்து என்ன பண்றாங்க? பெல் அடிச்சுட்டு சாப்பாடு கொடுக்குறாங்க. கொஞ்சம் டைம் கழிச்சு என்ன பண்றாங்க? ஆஃப்டர் செவரல் டைம் பெல் ரன் பட் நோ ஃபுட். என்ன பண்ணாங்க? பெல் அடிச்சுட்டு சோறு கொடுக்கல. அதுதான் வந்து பிரச்சனையாகுது. இப்ப இந்த இடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, லேர்னிங் இஸ் ஹேபிட் ஃபார்மேஷன். பழக்கமாக்குறது தான் கற்றல் அப்படிங்கிறாரு. யாரு? இவான் பாவ்லோ. அண்ட் இஸ் பேஸ்ட் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் அசோசியேஷன் அண்ட் சப்ஸ்டியூஷன். கற்றலானது பழக்கமாக்குதல், தொடர்பு கொள்கை மற்றும் பதிலீட்டு கொள்கை அடிப்படையிலானது அப்படின்னு சொல்றோம். தொடர்பு கொள்கைனா என்ன? இங்க நம்ம சொன்னோம் இல்லையா, அசோசியேஷன் இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா. சோ எனக்கு பெல் அடிச்சா சாப்பாடு கிடைக்குங்கிறது எனக்கு புரியுது. அதே மாதிரி இன்னொரு இடத்துல வேற ஒரு விஷயத்த பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும்? நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவேன், அசோசியேட் பண்ணிக்குவேன். ஓ, இப்படி பண்ணாங்கன்னா அடுத்து சாப்பாடு கொடுக்க போறாங்க அப்படிங்கிறத நான் ஒன்னோட ஒன்னு லிங்க் பண்ணி பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி சப்ஸ்டியூஷன் அப்படின்னும் போது ஒரு விஷயத்த பண்றோம், திடீர்னு அதை மாத்தும் போதும் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கும் பழக்க முடியும் அப்படின்னு சொல்றோம். இப்ப நம்ம டாகுக்கு வந்து பெல் அடிச்சுட்டு சாப்பாடு கொடுத்து பெல் அடிக்கும் போதெல்லாம் உமிழ்நீர் வர்ற அளவுக்கு பழக்கப்படுத்தணும். திரும்பி அது என்ன ஆகும்? கொஞ்ச நாள் நீங்க யோசிச்சு பாருங்களேன். ஒரு 20 தடவை பெல்லு மட்டும் அடிக்கிறோம், சோறு கொடுக்கல, என்ன ஆகும் சொல்லுங்க பார்ப்போம். தடவை பெல் அடிச்சுட்டு சோறு கொடுக்கல, உமிழ்நீர் சுரக்கும். 2வது தடவை லைட்டா சுரக்கும். 20 தடவையும் அதே மாதிரி பெல் அடிச்சுட்டு கொடுக்கலன்னா என்ன ஆகும்? என்ன ஆகும்? உமிழ்நீர் சுரக்காது. இவங்க பெல் உமிழ்நீர் அடிப்பாங்க, சுரக்காது. ஆனா நமக்கு சோறு கொடுக்க மாட்டாங்கன்னு அதுக்கு தெரிஞ்சிரும். கொடுக்க மாட்டாங்கன்னு தெரியும் இல்லையா. அதுதான் சப்ஸ்டியூஷன். இந்த இடத்துல என்ன ஆகுது? நீ இப்படிதான் பண்ணுவேன், ஏற்கனவே நான் எனக்கு உமிழ்நீர் சுரந்துட்டு இருந்துச்சு, இப்ப உமிழ்நீர் சுரக்காது இனிமேல், ஓ அடுத்தது விஷயத்துக்கு போயிடுது. சோ இதுதான் ஒரு விஷயத்துக்கு தொடர்ந்து நாம பழக்கப்படுத்தும் போது ஏற்கனவே இருந்த ஒரு விஷயத்த நம்மளால சப்ஸ்டியூட் பண்ண முடியும். என்ன பண்ண முடியும்?
நான் காலைல 5:30 மணிக்கெல்லாம் எந்திரிச்சது இல்லைங்க. ஆனா டெய்லி எந்திரிச்சு ஒரு 15-20 நாள் பழகிட்டேன்னா இப்ப என்னால எந்திரிச்சுக்க முடியும், சப்ஸ்டியூட் பண்ணிக்க முடியும். சரிங்களா? பதிலீடா ஒரு விஷயத்த செஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்றோம். ஸோ அதுதான் ஆக்க நிலையுறுத்தல் கோட்பாடு. சரிங்களா? சரி, இதுல முக்கியமான 4 அம்சங்கள் பார்த்துக்கோங்க. நேச்சுரல் ஸ்டேட்னு சொல்றோம். சரிங்களா? நேச்சுரல் ஸ்டேட், அன்கண்டிஷன்டு ஸ்டிமுலஸ், இதெல்லாம் நீங்க என்ன வார்த்தைங்கிறத இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும். நேச்சுரல் ஸ்டேட்னா என்ன அர்த்தம்னா, எந்த தூண்டுதலும் இல்லைங்க, பேசாம அந்த டாக் பேசாம இருக்கு, பெல் அடிச்சாலும் அது பேசாம இருக்கு, அது நேச்சுரல் ஸ்டேட். சரிங்களா? அப்புறம் அன்கண்டிஷன்டு ஸ்டிமுலஸ் அப்படின்னா நான் என்னன்னு சொன்னேன், சாதாரணமாவே ஒரு டாகுக்கு ஃபுட்டை நாம கொண்டு போகும்போது அந்த ஸ்மெல் வரும்போது உமிழ்நீர் சுரக்கும். அதுதான் இயற்கை தூண்டுதல், அந்த டாகுக்கு ஏற்படுற இயற்கை தூண்டுதல். இது என்னென்னு தெரியணுங்கிறதுக்காக உங்களுக்கு தனியா கொடுத்துருக்கேன். அடுத்தது ஃபுட் ரிசல்ட்ஸ் அன்கண்டிஷன்டு ரெஸ்பான்ஸ். சரிங்களா? அப்போ இயற்கை தூண்டுதல் எது கொடுக்குது? உணவு. சரிங்களா? அதுக்குள்ள தூண்டுதலை உருவாக்குது, அந்த உமிழ்நீர் சுரக்குது இல்லையா, அதுக்கு பேர் என்ன அப்படின்னா அன்கண்டிஷன்டு ரெஸ்பான்ஸ். சரிங்களா? யாருமே உமிழ்நீர் சுரக்கணும் இந்த சாப்பாடு கொண்டு வச்சா அப்படின்னு சொல்லிட்டு பழக்கம்லாம் படுத்தல, ஆட்டோமேட்டிக்கா ரெஸ்பான்ஸ் வருது. என்னது பாரு, சாப்பாடு வச்சோன்னு எப்படி உமிழ்நீர் சுரக்குது பாரு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் இயற்கை எதிர்வினை. பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடி நடக்கிறது இதெல்லாம். சரிங்களா? சரி, இப்போ என்ன பண்றோம்? ஆர்டிபிஷியல் ஸ்டிமுலஸா பண்றோம். என்னது? நாமளே உருவாக்குறோம். என்ன? ரிங்கிங் பெல். பெல் அடிச்சுட்டு என்ன கொடுக்குறோம் அப்படின்னா கண்டிஷன்டு ஸ்டிமுலஸ், சாப்பாடை கொடுக்குறோம். அதுதான் செயற்கையா நிபந்தனை தூண்டுதலா நம்ம பண்றோம், வேணும்னே பண்றோம். நான் பெல் அடிச்சுட்டு சாப்பாடு வைக்கிறேன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. என்னது? செயற்கையா ஒரு தூண்டுதலை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லலாம். கண்டிஷன்டு ரெஸ்பான்ஸ் என்ன? பெல் அடிச்ச உடனே அந்த டாகுக்கு வந்து உமிழ்நீர் சுரக்குது இல்லையா, அதுதான் கண்டிஷன்டு ரெஸ்பான்ஸ், பழக்கத்தால உருவாக்குனது. சாதாரணமா தானா உருவாகல, சும்மா நான் போய் இப்ப டாகுக்கு முன்னாடி பெல் அடிக்கும் போது உமிழ்நீர் சுரக்கல தானே, ஆனா இப்ப எப்படி சுரக்குது? ஏன்னா பழக்கப்படுத்திட்டோம் அப்படின்னு சொல்லு. சரிங்களா? அடுத்தது இங்க ரொம்ப முக்கியமானது ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ் லேர்னிங், தூண்டல் துலங்கல் கற்றல் அப்படிங்கிறது இங்க நடக்குது. டாகுக்கு ஒரு தூண்டல் நடக்குது, அதனால துலங்கல் ஏற்படுது. உணவுங்கிற ஒரு தூண்டல் அதுக்கு முன்னாடி வைக்கப்படுது, உமிழ்நீர் சுரக்கிறது அப்படிங்கிற ஒரு ரெஸ்பான்ஸ் துலங்கல் அந்த டாகு கிட்ட கிடைக்குது அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? புரியுதுங்களா? இந்த நாளும் ஏதாவது டவுட் இருக்கா? நோ. இந்த நாளும் கொடுத்து ஒரு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க, அதனால இதை நான் உங்களுக்கு தனியா போட்டிருக்கேன். அந்த கொஸ்டினும் உங்களுக்கு நான் சொல்றேன் நெக்ஸ்ட் ஒரு நாள். சரிங்களா? ரைட், போலாமா? அடுத்த டாபிக் போலாமா? சரி. ஸோ இவரோட பிரின்சிபல்ஸ் என்னென்ன அப்படின்னு முக்கியமா கோட்பாடு என்ன சொல்றாரு அப்படின்னா, எக்ஸ்டிங்ஷன் அப்படின்னு ஒன்று சொல்றாரு, அழிவு கோட்பாடு அப்படின்னு ஒன்று சொல்றாரு. என்ன அழிவு கோட்பாடு அப்படின்னா, நான் டாகுக்கு சொன்னேன் இல்லையா, தொடர்ந்து மணி அடிச்சுட்டு சாப்பாடு கொடுக்குறோம். ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் என்ன பண்றோம்னா வெறும் பெல்லு மட்டும் அடிக்கிறோம், ஆனா சாப்பாடு கொடுக்கவே இல்லை. இப்ப அதுக்கு அந்த பழக்கம் என்ன ஆயிடுது அப்படின்னா, உமிழ்நீர் சுரக்கிற பழக்கம் வந்து தொடர்ந்து அழிஞ்சு போயிடுது. என்ன அழிஞ்சு போயிடுது? இவங்க பெல் அடிப்பாங்க, சாப்பாடு கொடுக்கவே மாட்டாங்க, நம்ம எதுக்கு அதை எதிர்பார்த்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து என்ன ஆயிருது, அதை விட்டுருது, அந்த பழக்கத்தையே விட்டுருது. அதுக்கு பேர் தான் அழிவு கோட்பாடு. அழிவு கோட்பாடுனா என்ன அப்படின்னா, நாம பழக்கப்படுத்தின ஒரு விஷயம் தொடர்ந்து செய்யாத போது அது அழிஞ்சு போயிடும், அது நடக்காது அப்படிங்கிறதான். உதாரணத்துக்கு டெய்லி 5:30க்கு எந்திரிச்சு நாம படிச்சுக்கிட்டு இருந்த ஒரு ஆளு அந்த பழக்கத்தை விட்டு டெய்லி 6:30-7 மணிக்கு எந்திரிச்சு பழகிட்டோம் அப்படின்னா அந்த 5:30க்கு எந்திரிக்கிற பழக்கம் திரும்ப வராது. வரணும்னா என்ன பண்ணணும்? மறுபடியும் நாம பிராக்டிஸ் பண்ணணும் முதல்ல இருந்து. சரிங்களா? ஸோ அதுதான். அப்போ ஒரு விஷயத்த நாம தொடர்ந்து பழக்கப்படுத்தலை அப்படின்னா அது நடக்காது அப்படிங்கிறது தான் அழிவு கோட்பாடு ஃபர்ஸ்ட். அடுத்தது ஸ்பான்டேனியஸ் ரெக்கவரி அப்படின்னு ஒரு வார்த்தையை படிக்கிறோம். என்ன அப்படின்னா, இயற்கையாகவே முந்தைய நிலையை அடைதல், மீண்டும் முயற்சித்தால் பழைய அளவுக்கு எதிர்வினை இருக்காது அப்படின்னு சொல்றோம். இப்போ இதை நீங்க கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி தான் ஆகணும். ஸ்பான்டேனியஸ் ரெக்கவரினா என்னன்னா, இப்ப அந்த டாகுக்கு ஃபர்ஸ்ட் பெல் அடிச்சோம், சாப்பாடு கொடுத்தோம், திரும்பி என்ன பண்றோம்? பெல் அடிக்கிறோம், சாப்பாடு கொடுக்கல, விட்டுட்டோம் கொஞ்ச நாள். மறுபடியும் ஒரு விஷயம் பண்ணலாம். என்னது? திரும்ப பெல் அடிச்சுட்டு அந்த டாகுக்கு சாப்பாடு கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். இது என்ன ஆயிரும்னா அந்த டாகுக்கு தெரிஞ்சிடும், மறுபடியும் பெல் அடிச்சுட்டு சாப்பாடு கொடுத்தாங்கன்னா அது என்ன பண்ணுன்னா, ஓ பரவாயில்ல, திரும்ப அப்ப பெல் அடிச்சுட்டு நமக்கு சாப்பாடு கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் உமிழ்நீர் அதுக்கு சுரக்கும். சரிங்களா? ஆனா என்ன அப்படின்னா, இயற்கையாகவே முந்தைய நிலையை அடைஞ்சிரும். ஆனா மறுபடியும் முயற்சிக்கும் போது பழைய அளவுக்கு எதிர்வினை இருக்காது. சரிங்களா? அதுக்கு என்ன தெரிஞ்சிடும்னா, இவங்க இப்படிதான் ஒரு 10 நாள் பெல் அடிப்பாங்க, நமக்கு சாப்பாடு கொடுப்பாங்க, அப்புறம் இடையில நிறுத்துவாங்க,
என்னைக்கு நிறுத்துவாங்க என்னன்னு தெரியாது. அதனால ரொம்ப பெருசா நம்ம எதிர்பார்க்கலாம், உண்மையிலேயே சுரந்துட்டு எதிர்பார்க்கணும்லாம் தேவையில்ல. பார்ப்போம், லைட்டா இது பண்ணுவோம், ட்ரை பண்ணுவோம், சாப்பிடுவோம், இல்லையா விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுதான் இதுதான் நமக்கும் சொல்றோம். என்ன அப்படின்னா, ஒரு முறை நாம வந்துட்டு அந்த ஒரு பழக்கத்தை முயற்சி பண்ணிட்டு திரும்ப விட்டுட்டு திரும்ப அந்த விஷயத்த மறுபடியும் பண்ணும்போது ஏற்கனவே இருந்த அளவுக்கு நம்மளால எஃபெக்ட் வந்து நம்ம போட முடியுமாங்கிறது டவுட் அப்படிங்கறத இந்த தியரியில சொல்றாரு. அதுதான் ஸ்பான்டேனியஸ் ரெக்கவரி. இயற்கையாகவே முந்தைய நிலையை அடைதல். சாப்பாடே கொடுக்கல அப்படின்றப்ப திரும்ப அது போயிடும். பெல் அடிச்சாலும் இது பண்ணாலும் போங்கப்பா இப்படியே தான், திடீர்னு கொடுப்பீங்க திடீர்னு பண்ண மாட்டீங்க அப்படின்னு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அந்த நிலைமைக்கு போயிடும். அதுக்கு பேரு தான் ஸ்பான்டேனியஸ் ரெக்கவரி. சரிங்களா? ரைட். அடுத்தது ஸ்டிமுலஸ் ஜெனரலைசேஷன், தூண்டல் பொதுமைப்படுத்துதல் அப்படின்னு சொல்றோம். இந்த பொதுமைப்படுத்துதல் அப்படின்றதும் டிஸ்கிரிமினேஷனும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும், நல்லா ஞாபகம் கவனிச்சுக்கோங்க. ஸோ பொதுமைப்படுத்துதல் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு தூண்டலுக்கு நம்மளை பழக்கப்படுத்திட்டா அதே மாதிரி மற்றவற்றுக்கும் நம்மளை பழக்கப்படுத்த முடியும் அப்படிங்கிறது தான் இங்க ஜெனரலைசேஷன் அப்படின்னு சொல்றோம். நான் உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க. இப்ப நம்ம ஸ்கூல்ல ப்ரே இருக்கு, அந்த பசங்களை வரிசையா நடந்து தம்பி நம்ம சொல்லுவோம்ல, தம்பி எங்க நீங்க கூட்டமா போனாலும் எங்க ஒரு பொருள் வாங்க போனாலும் நீங்க நிறைய பேர் சேர்ந்து போனீங்கன்னா வரிசையா தான் போகணுங்கிற ஒரு பழக்கத்தை நம்ம ஸ்கூல்ல உருவாக்கி கொடுத்துட்டோம் அப்படின்னா அது அங்க ஸ்கூல்ல நடக்கிற ஒரு பழக்கம். இப்ப அதே விஷயம் இவன் என்ன பண்றான், வெளியே வேற இடத்துக்கு போறான், ஒரு பேங்க்குக்கு போறான், இல்ல ஒரு வேற ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போறான். அப்ப என்ன பண்ணுவான், அங்க கூட்டமா இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா இவனுக்கு என்ன வரும் அப்படின்னா, ஓ நம்ம ஸ்கூல்ல சொல்லியிருக்காங்க, நம்மளை பழக்கப்படுத்தியிருக்காங்க, கூட்டமா எங்க இருந்து போனாலும் நம்ம ஒரு கியூல ஒரு வரிசையில ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் கரெக்டா போகணும் அப்படிங்கிறத அவனுக்கு தெரிய வரும். அதுதான் இங்க தூண்டல் பொதுமைப்படுத்துதல். ஓகேங்களா? ஒரு இடத்துல அவனை ஒரு விஷயத்துக்கு பழக்கிட்டோம் அப்படின்னா அதே மாதிரி எல்லா விஷயத்திலையும் பழக்க முடியும். சரிங்களா? அது அடுத்தது டிஸ்கிரிமினேஷன், வேறுபடுத்தி அறிதல் விதி அப்படின்னு ஒண்ணு சொல்றோம். சரிங்களா? பல்வேறு தூண்டல்களை வேறுபடுத்தி அறிதல், இது ஈஸி. இப்ப டாகுக்கு வந்து தெரிஞ்சிருது என்னது, பெல் அடிக்கிறாங்க, சாப்பாடு போடுறாங்க தொடர்ந்து, அது எப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அப்புறம் திரும்பி அந்த டாகுக்கு என்ன பண்றாங்க, பெல் அடிக்கிறாங்க, சாப்பாடு போடல. இப்ப ரெண்டுக்குமான வேறுபாடு அதுக்கு புரியுது. சரிங்களா? அதான் டிஸ்கிரிமினேட் பண்ணி புரிஞ்சுக்குது. அப்புறம் 3வது தடவை திரும்ப பெல் அடிச்சுட்டு சாப்பாடு போடுறாங்க. இப்ப அந்த டாக் என்ன பண்ணும், நீங்க மாத்தி மாத்தி இப்படி பண்ணுவாங்கப்பா, அப்ப அது எல்லாமே எனக்கு ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு, முன்னாடி இருந்ததுக்கு அப்படிங்கிறத அது புரிஞ்சுக்குது. அப்போ ஒரு விஷயத்த இது வேற அது வேறன்னு பிரிச்சு பார்த்து வேறுபடுத்தி பார்த்து தெரிஞ்சுக்குவேன் எனக்கு அப்படிங்கிறதுக்கு பேரு தான் ஸ்டிமுலஸ் டிஸ்கிரிமினேஷன். எல்லா தூண்டலும் ஒரே மாதிரி தூண்டல் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது தான் வேறுபடுத்தி அறிதல். இங்க நடந்த தூண்டுதலும் இன்னொரு இடத்துல நடந்த தூண்டுதலும் ஒரே மாதிரி தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு பேரு ஜெனரலைசேஷன். ஓகேங்களா? ஒரே மாதிரி இருந்தா ஜெனரலைசேஷன், வேற வேறையா இருந்தா டிஸ்கிரிமினேஷன். ஓகேங்களா? ஸோ இதுதான் பாவ்லோவுடைய பெயர். ஓகேங்களா?